டிக்கெட் எடுத்தீங்களா? செக்கர் பண்ணிட்டாங்களா? காஞ்சிபுரத்தில் இருந்து திருச்சியை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த கலைமணி என்பவர் தனது கணவர் மற்றும் மாமியாருடன் பயணித்தார். உளுந்தூர்பேட்டை வரை செல்ல 3 பேருக்கும் பேருந்தில் பயணச்சீட்டு பெற்ற நிலையில் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகர்கள் சோதனை செய்தனர். அப்போது கலைமணி டிக்கெட்டை தேடிய போது அவர் பெற்ற டிக்கெட் கிடைக்காததால் பயணச்சீட்டு இல்லை என கூறி 3 தலா 500 ரூபாய் வீதம் மொத்தம் 1500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்றதும் அவரிடம் இருந்த 500 ரூபாயை செக்கர்கள் அபராதமாக பெற்றுக்கொண்டதாகவும் அதற்கான ரசீது ஏதும் கொடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. கலைமணி மீண்டும் தேடிய போது தனது பையின் ஒரு பகுதியில் இருந்த பயணச்சீட்டு அவரது கையில் கிடைத்தது. இதையடுத்து கலைமணி டிக்கெட் பரிசோதகரிடம் பயணச்சீட்டை காண்பித்து தான் கொடுத்த அபராத பணத்தை திரும்ப கேட்டார். ஆனால் டிக்கெட் பரிசோதகர் பணத்தை கொடுக்க மறுக்கவே வாக்குவாதம் முற்றியது. நீங்க டிக்கெட் எடுத்தீங்களா? செக்கர் பண்ணிட்டாங்களா? அத பார்க்காமலே ஃபைன் போட்டுருக்காங்களா? அந்த ஃபைன் ரசீதுங்க, ரசீது கேளுங்க. டிக்கெட் எடுக்கவில்லை என்று அபராதம் விதிச்சிங்க, இப்ப டிக்கெட் கிடைச்சிருச்சு, எங்க பணத்தை கொடுங்க என்று அந்த பெண் ஆவேசமாக சண்டையிட்டார். பேருந்து நிலையத்தில் யாசகம் பெறும் நபர் உள்ளிட்ட பயணிகள் கலைமணிக்கு ஆதரவாக பேசியதோடு வீடியோவும் எடுத்ததால் மிரண்டு போன டிக்கெட் பரிசோதகர் அபராதமாக பெற்ற 500 ரூபாயை திருப்பி கொடுத்தார். அரசு பேருந்தில் பயணிப்பவர்கள் தங்களது பயணச்சீட்டுகளை பத்திரப்படுத்தி வைப்பதாக நினைத்து தங்களது பையில் உடனடியாக எடுக்க இயலாத இடத்தில் வைத்துவிட்டு வைத்த இடத்தை மறந்து போனால் டிக்கெட் பரிசோதகர்களிடம் அபராதமாக பணத்தை இழக்க வேண்டி வரும் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. பாலிமர் செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் ஹரிராஜன்.